இப்போ சீரியலுக்கான க்ரைட்டீரியாங்கிறதே ஒரு இன்ஸ்டா ஃபாலோவர்ஸாக மாறிடுச்சு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஃபேம்க்கு ஆசைப்பட்டு தான் வராங்க. பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியும். ரீல்ஸ்க்கும் ரியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரீல் பண்ணுறவங்க ரியலாக பண்ண முடியாது. 25,000 கொடுக்குறீங்க, ஏன் இங்கே இருக்கிறவங்க 10,000 ரூபா கொடுத்து நடிக்கிறதுக்கு யாரும் இல்லையா? ஏன்? அதுதான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்ட டேரக்டர்ஸ்கிட்ட ஓப்பனாகவே கேட்குறேன். வந்தோரை வாழ வைக்கும் சென்னை. நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல. நாங்களே பட்னியாக இருக்கிறோன்னா அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு சாப்பாடு போட முடியும்? குக்வித் கோமாளி பொறுத்த வரைக்கும் இப்போ பேசப்படுறது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் வந்து குக்வித் கோமாளியோடது பேசுகிறாங்க. இந்த ஒரு கான்ட்ரவர்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ கல்ச்சர் வந்து லிவிங் டுகெதர் டேட்டிங்கிற காலம் வந்துருச்சு இப்போ. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அவங்களுக்கு தான் தப்பு சொல்லுவேன். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் சாய் சக்தி அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். நம்ம நிறையா முன்னாடி பேசியிருக்கோம். சீரியலுக்கு நீங்கள் உள்ளே வந்ததாக இருக்கட்டும், மேக்கப் கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஈவெண்ட்ஸையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆரம்பம்லாம் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். இப்போது அதில் ஒரு ஜேர்னி இருக்குல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ இருக்கா? இப்போ டோட்டலாக எல்லாம் மாறிடுச்சு இல்லை, லைஃப் மாறுது, வயசும் ஓடுது. ஸோ அப்போ இருக்கா மாதிரியே இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அஃப்கோர்ஸ் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிவி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பல வருஷமாக போராடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் ஆனவங்களாக இருக்கட்டும், வரட்டும், நான் வர வேண்டாம்னு சொல்லலை. இங்கே இருக்கவங்களுக்கு சாப்பாடு இல்லை, பசி இல்லை. ஸோ அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கவங்களுக்கெல்லாம் முதல் முன்னுரிமை கிடைக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்கமிங் யார் வேணால் இண்டஸ்ட்ரி வரட்டும், நான் தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கஷ்டப்படுறவங்களுக்கு ஊதியம் கிடைக்கணும். வந்தோரை வாழ வைக்கும் சென்னை. நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல. நாங்களே பட்னியாக இருக்கிறோன்னா அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு சாப்பாடு போட முடியும்? பல சீரியல்ஸில் மறக்க முடியாத ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ சீரியலுக்கான க்ரைட்டீரியாங்கிறதே ஒரு இன்ஸ்டா ஃபாலோவர்ஸாக மாறிடுச்சு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போது இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு பல போராட்டங்களை தாண்டி எங்களோட இன்கம் சோர்ஸே வந்து பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு மனைவி இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்ட் இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், அம்மா அப்பா இருக்கலாம். இதில் வர இன்கம் வச்சு தான் வாழ்வாதாரமே இருக்கும். ஸோ அப்படி வாழ்கிறவங்களுக்கு மத்தியில் இப்போ வரவங்க எல்லாம் வந்து டெடிக்கேஷனாக ஒர்க்கில் இருக்காங்கன்னா 100% இல்லை. ஃபேம்க்கு ஆசைப்பட்டு தான் வராங்க. பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியும். ரீல்ஸ்க்கும் ரியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரீல் பண்ணுறவங்க ரியலாக பண்ண முடியாது. ஒரு சாங்கை சிங் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பக்கமாக வந்து நடித்து பாருங்கள். படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய படம் பண்ணலாம், சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் கூட ஒரு நாளைக்கு ஒரு சீன் தான் எடுப்பாங்க. சீரியல் அப்படி இல்லைங்க, 10 சீன் கூட நாங்கள் ஒரு நாளில் நடித்து முடிக்கணும். டிபெண்ட். சன் டிவியாக இருக்கட்டும், விஜய் டிவியாக இருக்கட்டும், சேனல்ஸ் இருக்குல்ல, அவங்களோட பட்ஜெட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அவங்க எடுக்கிறப்போ நம்ம அந்தளவுக்கு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவோம். இப்போ இருக்கிறவங்கக்கிட்ட அது இருக்கான்னா, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக வரவங்கக்கிட்ட அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ சினிமாவுக்கே ஓகேப்பா, இவருக்கு ஒரு பேஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்குது. சினிமாவுக்கு நான் சொல்கிறேன், ஆடிஷனே இல்லாமல் போடுறாங்க. டூ யூ திங்க் இது வந்து ஒரு மாறுதல் நினைக்கிறீங்களா? சீரியல் ஆக்டர்ஸை அவாய்ட் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். சீரியல் ஆக்டர்ஸ் அவாய்ட் பண்ணாங்க, இன்ஸ்டா ஆக்டர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு வன்மையாக நான் எல்லா இடத்துலையுமே கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு லைஃப் வந்து இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கும். எங்களோட வாழ்வாதாரம் நாங்கள் இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். புதுசாக உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸு, இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது. அது வந்து டிவி முன்னாடி நிற்க போகிறது, நடிக்க போகிறது, பேர் எடுக்க போகிறது இல்லை. எங்களை மாதிரி ஆட்கள் நாங்கள் அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்கோம், உயிரை கொடுத்து நடிச்சிருக்கோம். இப்போ ஒரு கேரக்டர்னால் ஓகே அப்படின்ட்டு போக மாட்டோம். ஸ்கிரிப்ட் என்ன, டைலாக் என்ன, சீக்வன்ஸ் என்ன, எப்படி நடிக்கணும், எப்படி ஃபீல் பண்ணணும், எப்படி எமோஷ்னல், என்ன பெயின் கொண்டு வரணும், நாங்கள் வந்து அந்தளவுக்கு டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ வரவங்க இந்த இன்ஸ்டா யூடியூபர்ஸ்லாம் அந்தளவுக்கு அது 100% இருக்கவே இருக்காதுன்னு தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். கரெக்டாக. ஆனால் அது பலருமே இப்போது கொஞ்சம் ஓப்பனாக பண்ணுறதுனால அந்த ஒரு விஷயங்கள் நாங்கள் நிறைய ரியாலிட்டி ஷோஸில் பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது பண்ணட்டும், இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுற நிறைய டிவி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. நம்மளோட பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை மேக்ஸ் சைஸ் போட்டுட்டு ஸ்டுடியோவாக ஏறி இறங்குவோம். தெருவாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு தெரியும். ஆஃபீஸாக ஒரு நாளைக்கு ஒரு டைரி எடுத்துப்போம், 10 ஆஃபீஸ் அட்ரஸ் நோட் பண்ணிப்போம். மேக்ஸிமம் 6-7 ஆஃபீஸ் அட்ரஸ் ஏறி இறங்குவோம். பசி, பட்னி, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் அப்படின்னு ஓடணும் இல்லை. அந்த மாதிரி இப்போ வரையும் ஓடுறவங்க எல்லாம் இருக்காங்க இண்டஸ்ட்ரி நம்பி. அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு ஹாப்பி.
ஸோ இது குறுக்கு வழியில் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இவங்களை பார்க்குறப்போ. அதுதான் எப்பவுமே எனக்கு தோணும். இப்போ இந்த 1 மில்லியன் 2 மில்லியன் வந்து சீரியல் என்ன பண்ண போகிறாங்க? சேனலுக்குன்னு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க தான் அதை பார்க்க போகிறாங்க. இவங்களுக்கு 10 மில்லியன் இருந்தால் கூட அங்கே என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே. அதுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சீரியலோட ஸ்ட்ரென்த்து ஸ்கிரிப்ட் ஆர்டிஸ்ட்டு தான். இவங்களால் அதை வந்து ஸ்கிரிப்ட் தான் ஸ்ட்ரென்த்து, ஆடியன்ஸ் தான் சேனலுக்கு ஸ்ட்ரென்த்து. இவங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே. அந்த கேரக்டர் யார் வேணும், நாங்கள்லாம் பண்ணலாம். அதுதான் என்னோட எல்லா இடத்துலையுமே நான் அதை சொல்கிறேன். நான் ஹீரோ ஆகலாம், பட் கஷ்டப்பட்டு வந்து ஹீரோ ஆகட்டும், யார் வேணும். கரெக்ட் தான். அண்ட் இன்னொரு க்ரைட்டீரியாவாக பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிறது லாங்குவேஜ் இஷ்யூஸ். முன்னாடி பேப்பராக டைலாக்ஸ் இருக்கும். சீரியல்லையுமே ப்ராம்ப்ட் இல்லாத டேஸ் வந்து பலர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பேப்பராக டைலாக்ஸ் இருக்கும், அதை வந்து அந்த எமோட் பண்ணுவாங்க, அத்தனை ஷார்ட்ஸ் இருக்கும். லைவ் சீரியல் நாதஸ்வரம்ல நடந்திருக்கு 1000வது எபிசோட். அப்படி இருக்கிற ஒரு இடங்கள்ல இருந்த இடத்துலேருந்து இப்போ வந்து டோட்டலாக அதர் லாங்குவேஜ்லேருந்து வந்தால் இவங்களை ஹீரோவாக போடலாம், இவங்களை ஹீரோயினாக போடலாம் அப்படிங்கிறது ஒரு. நான் அது எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்குறேன்னா, இந்த இன்டர்வியூ பார்க்குற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸாக இருந்தாலும் தயவு செய்து அதுக்கான ரீசன் என்கிட்ட சொல்லுங்கள், நான் வேல்யூபிளாக இருந்தால் எடுத்துக்கிறேன். இங்கே திறமையான நடிகைகள் 2000 பேர் யூனியன் மெம்பர், சின்னத்திரை மெம்பர். 2000 பேர்ன்றது 2 லட்சம் குடும்பம் வாழ்துன்னு அர்த்தம். அவங்களோட வாழ்வாதாரம் என்ன? இந்த வருமானம் வச்சு தான் தினந்தோறும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. வர வருமானத்தை வச்சு வாடகை கட்டி, கரண்ட் பில்லு கட்டி, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தால் ஒரு கார் லோனை கட்டி சர்வை பண்ணி போராடி வாழ்க்கையை நடத்துகிறாங்க. கரெக்டாக? அதை விட்டுட்டு அங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஹோட்டல் ரூம் கொடுத்து சேல்ரி கொடுக்குறீங்க. டோட்டலாக ஒரு அமௌண்ட் கால்குலேட் நீங்கள் போடுங்க. ஃப்ளைட் டிக்கெட் வந்து இப்போ ஹைதராபாத், பெங்களூர், கேரளாலேருந்து சென்னை வரணும்னு அப் அண்ட் டவுன் 12K வச்சுக்கோங்க. ஃப்ளைட் டிக்கெட் 12,000. ஹோட்டலில் ஒரு நாளைக்கு 4 ரூபா வச்சுக்கோங்களேன், 5 ரூபா வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆகுது? 12 ஒரு 5 17,000 ஆகுது. சம்பளம் ஒரு 10,000 15 25,000 கொடுக்குறீங்க. ஏன் இங்கே இருக்கிறவங்க 10,000 ரூபா கொடுத்து நடிக்கிறதுக்கு யாரும் இல்லையா? ஏன்? அதுதான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்ட டைரக்டர்ஸ்கிட்ட கேட்குறேன். நான் ஓப்பனாகவே கேட்குறேன். அம்மா அப்பா கேரக்டர் ஊர்லேருந்து கொண்டு வரீங்க, ஹீரோயின் கேரக்டர் ஊர்லேருந்து கொண்டு வரீங்க. அப்போ அங்கேயே போய் அங்கே சீரியல் எடுத்துக்கோங்க. இங்கேயே வச்சு எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க? டப்பிங் மட்டும் அது ஒரு மாதிரி இதுவாக கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு தமிழே தெரியாதுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த்து. ஹீரோவாக நடிக்கிறவங்கன்னா என்ன? இந்த கேரக்டரோட ஆணி வேறு அவங்க தான். அவங்கள வச்சு தான் ஸ்டோரி ட்ராவல் ஆகுது. அப்போ அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட். தமிழில் நிறைய நடிகைகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொடுத்து கொண்டு வாங்கன்றது என்னோடய வேண்டுகோள். இதை நான் சின்னத்திரைக்கு மட்டும் தான் சொல்கிறேன். நான் ஃபோக்கஸ் பண்ணி பெரிய திரையை பற்றி நான் பேச விரும்பவே இல்லை. நான் அதில் இல்லை. நான் இருக்கிற சின்னத்திரை எங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு. அதுக்கு நான் எங்கே வேணால் குரல் கொடுக்க, யார்கிட்ட வேணால் பேசுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் சீரியல்ஸே வேறு மாதிரி இருந்தது. அந்த டேரக்டர்ஸ் கதையாக இருக்கட்டும், ஒரு சீரியலுக்கும் இன்னொரு சீரியலுக்கும் சம்மந்தம் இருக்காது. பட் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் சீரியலுமே மாறின மாதிரி இருக்குல்ல. இதுக்கான ரீசன் என்ன நினைக்கிறேன்? டோட்டல் டிவி சீரியல் மாறின மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டியான சீரியல்ஸ் இருக்கா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். நம்ம ஒர்க் பண்ண நிறைய சீரியல்ஸாக இருக்கட்டும், பெருமைக்காக சொல்ல வரல. இப்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்குற மாதிரி பார்த்தாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் நினச்சாங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க நினச்சாங்க, நம்ம கிராமத்துள்ளே இருக்கிறவங்க நினச்சாங்க, நம்ம ஊர் உள்ளே இருக்கிறவங்க நினச்சாங்க, நம்ம அங்காளி பங்காளி ஃபேமிலி சொந்த பந்தம்னு சொல்லி பார்த்தாங்க. இப்போ இருக்கிறதுல ஆர்டிஃபிஷியல் நிறைய தெரியுது. மேக்கப்பாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், ஆக்சரிஸாக இருக்கட்டும். ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப்பில் படுத்திருப்பாங்க சில பேர். ஆமாம், ஏன்னா அது வந்து ஒரு டல்லான சீக்வன்சி. அது மேக்கப் தான் டல் பண்ணலாம், இல்லை மேக்கப் போடாமல் ரியலாக கேரக்டர் காட்டலாம். மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலில் ஃபுல் ஜுவல்ஸோடு இருக்காங்க. ஒரு டெத் சீக்வன்ஸில் எவ்வளோ ஒரு எமோஷனலான சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு அப்படியே பக்காவாக உட்காந்துருப்பாங்க. அது பார்க்க சீரியல் மாதிரி தெரியும். அது உண்மையான ஒரு கதையாக மக்களுக்கே புரியாது. உண்மையான கதை என்னென்னா அவங்களோட காஸ்டியூம், அவங்களோட அந்த மேக்கப் லுக்கு, சீக்வன்ஸு டைலாக். நீங்கள் மேக்கப் எல்லாம் போட்டு நல்லா ரெடி ஆகிட்டு அழுது பாருங்கள், மக்களுக்கு ஃபீல் வராது. உண்மையான ஒரு வழியோடு உணர்ந்து அந்த கேரக்டராக வாழ்ந்தவங்க சில பேர் இப்பயும் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அந்த வகையில் நான் அவங்கள பார்த்து ஒரு பங்காக ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன். இந்த காஸ்டியூமாக எப்படி போடணும், மேக்கப்னா எப்படி இருக்கணும், நம்ம வெளியே கொண்டு வரதெல்லாம் விட்டுருங்க. சீரியலில் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டெடிக்கேஷன், ட்ரூ லவ் நமக்கு இருந்துச்சுன்னா கடவுள் நம்மளை எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு, இண்டஸ்ட்ரின்னு மட்டும் இல்லை, நல்ல இடத்துக்கு கொண்டு போயிருந்தீங்க. அதனால தான் ஆடியன்ஸ் இன்னும் அந்த பழைய சீரியல்ஸ் எல்லாம் நேமோட ஞாபகம் வச்சுருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு படம் பாட்டு கேட்குறத விட சீரியல் சாங்ஸ் நான் ரொம்ப கேட்பேன். இந்த செல்வி பாட்டு, மெட்டியோலி பாட்டு, கஸ்தூரி சாங்காக இருக்கட்டும், நாதஸ்வரம் பாட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கோலங்கள், கஸ்தூரி, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்குறப்போ மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
பழைய நினைவுகள்ன்றது ஒரு அழகான விஷயம். விஜய் ஆண்டனி சாரே ஒரு பாட்டில் போடுவார், என்னை தேடி காதல் என்ற. சரி, எவ்வளோ ஒரு அழகான சீரியல்ஸ் இல்லை? நல்ல பாடல்கள் அப்படிலாம் இருந்திருக்கு. நீங்கள் வந்து டிவி சீரியல்ஸ் மட்டும் கிடையாது, டிவி ஷோஸ் இப்போ எல்லாரையும், அதாவது ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஷோ குக் வித் கோமாளி. அதோட ஃபர்ஸ்ட் சீசன்லேயே நீங்கள் உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி அந்த டைம் வரும்போது இந்த ஒரு ஷோ இப்படி ஒரு பீக் அடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்? இல்லை, நான் வந்து விஜய் டிவியில் முன்னாடி வந்து எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும். கிச்சன் சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஷோ பண்ணேன். அப்போ நான் வந்து ரொம்ப இன்னசென்ட்டு, ஒன்றுமே தெரியாது. அந்த ஷோவோட ரீக்ரியேஷன் தான் குக் வித் கோமாளின்னே கூட சொல்லுவேன். பட் அந்த ஃபஸ்ட்டு சீசன் உள்ளே போகிறப்ப நான் வெரி பிளாங்க். கண்டென்ட் என்ன, கான்செப்ட் என்ன, எனக்கு எதுவுமே புரியல. நடுவில் நான் கொஞ்சம் துபாயில் செட்டில் ஆகிட்டு, துபாயிலேருந்து ரீஎன்ட்ரி அந்த ஷோக்காக தான் நான் ஊர்லேருந்து இங்கே டிக்கெட் போட்டு வந்தேன். அப்போ எனக்கு புரியாது உள்ளே போனேன். பட் இந்த ஷோ இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், பிளாக் பஸ்டர் ஷோ. ஏன்னா லாக்டவுன் டைமுங்க, கோவிட், மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லை. சவுத்து உள்ள எல்லாம் ஒன்றா ரூம்லேயும் ஹால்லேயும் உட்கார வச்சாச்சு. மக்களுக்கு பொழுதுபோக்கு இப்படி ஒரு ஷோ வருமா அப்படின்னா மக்கள் இப்போ வரையும் கொண்டாடுறாங்க குக் வித் கோமாளி. ஆனால் இப்போ குக் வித் கோமாளி இத்தனை சீசன் போனாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்த 2 சீசன் வந்து பெருசாக ஆடியன்ஸால் ரிசீவ் பண்ணப்படலை. இதுக்கான ரீசனாக என்ன நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு கோமாளியை ரிப்பீட் பண்ணால் மக்களுக்கு போர் அடிச்சிடும். நானுமே இருக்கட்டும், யாருமே இருக்கட்டும், மக்கள் வந்து யூனிக்காகவும் எதிர்பார்ப்பாங்க. புது கோமாளியை கொண்டு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்களை ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. பழைய ஆள் போட்டுக்கிட்டே இருந்தால் மேபி மக்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கலாம். அவங்க மக்கள் வந்து கண்டஸ்டண்ட்டும் சூப்பராக எதிர்பார்ப்பாங்க. மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஆஸ் அ ஃபேனாக சொல்கிறேன். கோமாளியும் வித்தியாசமாக எதிர்பார்ப்பாங்க. பார்த்தவங்களே பார்த்தா ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒருத்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. ரிப்பீட்டேஷனாக பார்த்தா அது போரிங்காக தானே இருக்கும். கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறிச்சுல்ல இங்கே, அதுவும் வேற ஒரு டாப் குரூப்புக்கு அங்கே வந்து வேற மாதிரி போகுது. ரேட்டிங்காக பார்க்கும்போது இந்த வாரம் அது கூட இருக்குது. மேபி அதுவும் மெயின் ரீசன் நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல மாட்டேன், ரெண்டுமே 2 கண்ணு. ஸோ குக் வித் கோமாளியும் நல்லா இருக்குது, டாப்பு குக்கும் நல்லா இருக்குது. அதான் மக்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கோமாளிகள் ரிப்பீட்டேஷனாக பார்த்தா மக்களுக்கு போர் அடிக்கும், புதுமையாக எதிர்பார்ப்பாங்க. கண்டஸ்டண்ட்டு கூட யாரை கொண்டு வராங்க, யார் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு கூட இருக்காங்க மக்கள். ஸோ நீங்கள் ஃபினாமினலாக கொண்டு வந்து ஒரு ஃபிலிம் ஹீரோயினோ ஒரு ஃபிலிம் ஆக்ட்ரஸ், டிவி ஆக்ட்ரஸ் கொண்டு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மக்களுக்கு பிடிக்கும். அவங்கக்கிட்ட இருக்க ஒவ்வொரு இன்னசென்ட்டு குக்காவே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணுற சில விஷயங்கள் மக்கள் ரசிப்பாங்க. அப்படி ஒரு ஹிட் ஷோ தான் பிக் பாஸ்லாம். குக் வித் கோமாளி பொறுத்த வரைக்கும் இப்போ பெருமா பேசப்படுறது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் வந்து குக் வித் கோமாளியோடது பேசுகிறாங்க. பட் ஹவு டு யூ சீ திஸ்? இந்த ஒரு கான்ட்ரவர்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வருத்தமாகவும் இருக்குங்க. என்னென்னா, நான் வந்து எனக்கே ஐ கோட் டிவோர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லைஃப் நான் சூஸ் பண்ணுறப்ப தெளிவாக எடுக்கலைன்னா நான் வாழ்க்கையில் வந்து டோட்டலாக அப்படியே புதைஞ்சிருவாங்க. ஏன்னா யாராக இருக்கட்டும், ஆஃப்கோர்ஸ் அவங்க நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சாருக்கு வந்து ஃபேமிலி, குழந்தைங்க இருக்குது. ஸோ ஒரு லிவிங் டுகெதராக இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பான்னு எனக்கு தெரியாது, அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். பட் அவங்களுக்கு ஆல்ரெடி ஷீ கோட் டிவோர்ஸ் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க, அது எனக்கு தெரியும். செகண்ட் லைஃப் அவங்க சூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக சூஸ் பண்ணணும். அவருக்கும் அவங்களும் ஃபேமிலியோடு இருக்காங்கன்றப்ப அவங்க தான் அது. ஏன்னா இப்போ கல்ச்சர் வந்து லிவிங் டுகெதர், டேட்டிங்கிற காலம் வந்துருச்சு இப்போது. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அவங்களுக்கு தான் தப்பு சொல்லுவேன். இல்லை பழகிட்டு அது எப்படி அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, குழந்தை வந்துருச்சு, அது எப்படி நமக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு ஆளை பப்ளிக்காக ஒரு மீடியா முன்னாடி குற்றச்சாட்டு வைக்கிறது மிகப்பெரிய தவறு. பழமொழி இருக்குங்க, ஊசியை இடம் கொடுத்தா தான் நூலே நுழையன்னுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக கரெக்டாக இருந்திருந்தா இன்றைக்கி மீடியா முன்னாடி உள்ள கதற வேண்டிய அவசியமும் இருக்காது, பேச வேண்டிய விஷயமும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி, குழந்தை இருக்குன்னு நல்லா அவங்களுக்கு தெரியும்ல. சென்ஸோடு தானே ஒருத்தவங்கிட்ட பழகணும், கரெக்டுங்களா? மிஸ்டேக்கு தொடர்ந்து நான் பண்ணிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், அப்போ லைஃபே வேஸ்ட் இல்லை. பட் ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்ன இருக்குன்னா, ஜுடிஷியலாக வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி தான் வந்து எங்ககிட்ட பேச. அது வந்து அவங்களுக்கு அதை ஆதாரப்பூர்ணமாக அவர் நிரூபிச்சிருக்கணும், இவங்க அதை பார்த்துருக்கணும் ப்ரூஃபை. அப்படி பார்த்துட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நல்லா நமக்கு தெரியுது இல்லை, மாதம்பட்டி ரங்கராஜ் சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க அட்வொகேட், அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை 2 இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ டிவோர்ஸ் ஆச்சா ஆகலையோன்னு அவங்க தான் அது கரெக்டாக ஆராய்ஞ்சு ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணுன்றது என்னோட பதில் இது. பட் ஆனால் அவர் ஒரு சைலன்ஸை வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து இப்போ ஒரு ஆணாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டோம், வயசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டோம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேக்ஸிமம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. ஸோ இது அவர் மேபி மறைச்சிருக்கலாம், டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம், அவர் எப்படி ஷேர் பண்ணாரு தெரியல, அது அவரோட பர்சனல். மீடியா முன்னாடி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஸோ இவங்க வந்து இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து அவருக்கு அனுப்பின வீடியோஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது இஸ் இட் ரைட் திங் டு டூ? எனக்கு என்னென்னா, ஒரு அஃபெக்ஷன் வரலாம், ஒரு க்ரஷ் வரலாம், எல்லாரும் மேலேயும் எல்லாம் இருக்கும்.
அவரை என்ன ஒரு மனநிலையில் அவர் பேசினார்னு தெரியல. இது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு அந்த வாய்ஸ் நோட் அமிச்சாரா இல்லை இவங்களுக்கு அமிச்சாரா, அது பொண்டாட்டின்னு தான் மென்ஷன் பண்ணாருன்னு தவிர பேர் சொல்லலை. அதை நீங்கள் எல்லாருமே யோசிக்கணும். பொண்டாட்டின்னு காமனாக சொன்னார், கரெக்டாக. ஒரு ஃபோனில் இருந்து கூட நீங்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கூட ப்ரூஃப்க்கு வச்சுட்டு கூட ஒரு நாள் ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இருக்க காலம் இப்போது. ஐஃபோன் ஈஸியாக டாப் பண்ண நம்பரே போதுங்க. இப்போ டேப் பண்ணால் வீடியோஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் நேம் மென்ஷன் பண்ணல, அது அவருக்கு தான் தெரியும் யாருக்கு அந்த வாய்ஸ் நோட் அமிச்சாருன்றது. அண்ட் இது பர்சனலாகவும் அவர் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அவர் அந்தளவுக்கு அவர் தெரிஞ்சு அவர் அஃபெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல பர்சனலாக. அவர் ஜாலியாக தான் இருக்கார், ஜாலியாக தான் வெளியே போகிறாரு, தொடர்ந்து ஸ்டோரியெல்லாம் போடுறாரு, அவர் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கார். எந்த முடிவுமே ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து நிதானமாக முடிவு எடுக்கணும். வாழ்க்கையில் எடுத்தோம் கௌத்தன் முடிவு எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு நாள் பூகம்பமாக வெடிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு லாங் டைமாகவே யூஸ் டு சே. ஆமாம், நிறைய வாட்டி. ஆமாம், இப்போ வரைக்குமே அந்த ஆசை இருக்கதா சரி. ஆசைன்னு கிடையாது. நம்ம ஒரு சீசனில் என்னை கேட்டாங்க, நானும் பேசினேன், எல்லாமே போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதை பற்றி கால் எந்த அப்டேட்டும் வரல. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிக்கல. சரி, நமக்கு லைஃப்பில் என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கும். கடவுள் என்ன கொடுக்கணுன்னு இருக்காரோ அது கொடுத்துருவார். கடவுள் நம்மளை ஒரு விஷயம் தடுக்கிறாருன்னா அது பின்னாடி 1000 விஷயங்கள் இருக்கும், அது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு விஷயம் உள்ளே போனதுக்கப்புறம் யோசிப்போம், ஏன்டா இங்கே காலை வச்சோம், ஏன்டா இப்படி பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்போம். அது கடவுளுக்கு தெரியும். நம்ம வேண்டுற கடவுள் நம்மளை நல்லா வைப்பாருன்ற நம்பிக்கை. கடவுள் நமக்கு என்ன கொடுத்தாலும் ஹாப்பி. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆரோக்கியமாக இருக்கவனும் ஆயுளோடு இருக்கவன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர். புகழ் அதெல்லாம் வேறு, பணம் எல்லாம் வேறு. சந்தோஷமாக நிம்மதியாக லைஃப்பில் இருக்கணும். இதுதான் ஹானஸ்டான ட்ரூவான ஒரு லைஃப். மற்றபடி எல்லாமே போலியான ஒரு விஷயங்கள் வாழ்க்கை. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். எகைன் மீட் பண்ணி பேசினா ரொம்பவே சந்தோஷம். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.